Grand Estancia. இன்னைக்கு நம்ம சேலத்துல இருக்க கிராண்ட் எஸ்டென்சியா அப்படிங்கிற ஹோட்டலை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த ஹோட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு ஸ்டே பண்றதுக்கு, கொடுக்கற காசுக்கு உண்மையிலே ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நான் இங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணப்ப இங்க நான் இன்டைனிங் ஃபுட் எப்படி இருந்துச்சு, அது இல்லாம ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு, பஃபட் ஃபுட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காட்ட போறேங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க, டைமை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எங்களோட வெர்ச்சுவலா இந்த ஹோட்டலை சுத்தி பார்க்கலாம் வாங்க. கிராண்ட் எஸ்டென்சியா ஹோட்டல் வந்து பெங்களூர் ஹைவேஸ்ல இருக்குங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது. ஹோட்டல் உள்ள என்டர் ஆனோனே கிராண்ட் வெல்கம் பண்றாங்க நம்மள. இங்க லாபி பாக்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. இங்க தான் நம்ம செக் இன் பண்ணனும். நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிருந்தீங்கனாக்கா புக்கிங் டீல்ஸ் காட்டிட்டு உங்க ஐடி கொடுத்தீங்கன்னா போதுங்க, செக் இன் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த ஹோட்டல்ல மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குங்க. 5 ஃப்ளோர்லயே வந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க. இங்க சுப்பீரியர் ரூம், எக்ஸிகியூட்டிவ் ரூம், பிரீமியம் ரூம், ஷூட் ரூம், பிரசிடென்டல் ஷூட் ரூம்னு சொல்லிட்டு தனித்தனியா ரூம் வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க. நீங்க ரூம் புக் பண்ணும்போதே காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்ச் டின்னரோ புக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர் 1005 போயிட்டு வந்தோம். ரூம் நம்பர் 1005 என் நேம் போட்டிருக்கு. இதில் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு 1005 இந்த சைடு. இந்த ஹோட்டலில் ஆக்சஸ் கார்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது நீங்கள் இந்த ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வரீங்கனாக்கா நீங்கள் ரிசப்ஷன்லேயே இந்த ஆக்சஸ் கார்டை வந்து என்ட்ரி பண்ணிட்டு தாங்க வரணும். அப்போ தான் ரூம் ஓப்பன் பண்ண முடியும், இல்லைனா ஓப்பன் பண்ண முடியாது. இது வரைக்கும் நான் தங்கின ஹோட்டலில் கேள்விப்படாத ஒன்றா இந்த ஹோட்டல் வந்து இது நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் மறக்காமல் 1க்கு 2 ஆக்சஸ் கார்டை வாங்கி வந்துட்டோம். ஜஸ்ட் உள்ளே போட்டோன்னா நம்ம பவர் வந்துருச்சு. இதாங்க நம்ம ரூம். நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரிக்கு பாட்டில்ஸ் இருக்குது. 2 பாட்டில் தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஆஃபீஸ் டேபிள் இருக்குது. ஒரு 2 சேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க வித் ஃபோன். இதுதான் நம்ம கிங் சைஸ் பெட்டு. நமக்கு ஒரு கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு பவர் லேம்ப்பு எல்லாம் வந்துடுது. சாக்கெட் இருக்குது, ரிமோட்டுக்கு இருக்குது டிவிக்கு. அண்ட் ஒரு டெலிஃபோன் இருக்குது. அண்டு ஒரு லாங் கர்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாங் கர்டன் இருக்குது பாருங்கள். அண்ட் இது வந்து டிவி வித் லாங் மிரர் ஒன்று. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காஃபி கப்ஸ், அப்புறமா தேவையான டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ், பவுடர் இருக்குது, மில்க் பவுடர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாமே சார்ஜபிள்ஸுங்க. இது ஒன்றும் சார்ஜு. ப்ரிங்கிள்ஸ் கூட இருக்கு பாருங்கள். ப்ரிங்கிள்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சார்ஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிங்கிள்ஸ் வெளில வாங்கினா 100 ரூபா வரும். இங்கே வந்து 200 போட்டிருக்காங்க. மினி பாரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்கேயாவது பியர் இருக்குது, கோக் இருக்குது, பெப்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. இங்கே ஜூஸ் கூட கொடுத்துருக்காங்க. பியர் எவ்வளோ காஸ்ட்னு பார்ப்போம். பியர் 400 ரூபாங்க. 2 பியர் 400 ருபீஸ். ஓகே தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு வாட்டர் ரூஃப் இருக்குது. பெரிய லாங் வாட்டர் ரூஃப் இருக்குது. அண்ட் இதுவும் ஓப்பனபிளாக எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கிளாஸை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லாங் மிரர் இருக்குது. ஒரு பெரிய வாஷ் பேஷன் இருக்குது. ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஆகுது. அப்புறம் இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு தேவையான
எல்லாமே இருக்குது. லைக் டென்டல் கிட்ஸ், அப்புறம் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷவர் கேப், அப்புறம் இது என்ன மாய்ஸ்சர் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு டவல் இருக்குது. இங்கே ஒரு நல்ல கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நமக்கு ஷவர் ரூமுங்க. ஷவர் ரூம் தனியாக இருக்குது. ரெயின் ஷவரில் நார்மல் ஷவர் தான், அதுக்கே தனியாக வந்து ஷாம்பு ஷவர்ஸ் வந்து இங்கே அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க வித் ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர். இங்கேயோ வந்து பெரியவங்க யாராவது இருக்காங்கன்னா வயசானவங்க இதை பிடிச்சிட்டு ஹேங் பண்ணிவிட்டு குளிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஒரு டோர் இருக்குது. டவல்ஸும் நமக்கு இங்கேயே கொடுத்துட்றாங்க, டவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரூம் டைனிங்காக வாங்கிட்டேங்க. வாங்கியிருந்தது ஒரு சிக்கன் 65 ஒன்று, ப்ளஸ் ஒரு சிக்கன் பிரியாணி. இதோட காஸ்ட் பார்த்திங்கனாக்கா ரெண்டுமே 1100 வருது டேக்ஸோடு சேர்த்து. பிரியாணி ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. இது வந்து என்ன ரைஸ், ஜீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்காங்க. 65 வந்து நார்மலாக எப்பயும் போல தான் இருக்குது. நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பையனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லி சொன்னேன். அவன் சாப்பிட்டுட்டு அப்பா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் என்னமோ சுமாராக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப பெட்டராக மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஸோ இன்ரூம் டைனிங்கோட ஃபுட்டு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமாராக தாங்க இருக்குது. பட் ஆனால் காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. அந்த காஸ்ட்டுக்கான டேஸ்ட் வந்து இல்லை. மேபி நான் வேறு ஏதாவது ஃபுட் வாங்கியிருந்தாக்கா டேஸ்ட்டாக இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் நான் ரெஸ்டாரண்ட் வந்துருந்துங்க. ரெஸ்டாரண்ட்டில் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லாவே நீட்டாக ப்ரெசென்ட்டாக வச்சுருந்தாங்க. ஃபுட் வெரைட்டியுமே சொல்லவே தேவையில்லைங்க. ஏகப்பட்ட ஃபுட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருந்தது. டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்விம்மிங் பூல் தாங்க. ஸ்விம்மிங் பூல் வந்து இங்கே காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. மெயினாக நீங்கள் பூலில் இறங்கணும்னாக்கா இந்த ஸ்விம்மிங் கிட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைங்க. அது போட்டால் தான் நீங்கள் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் வந்து நைலான் கிளாத்தில் உள்ள ஷார்ட்ஸ் ஆச்சு வேணுங்க. மறக்காமல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் இறங்கி குளிக்கலாங்க. எனக்கும் என் சன்னுக்கும் வந்து ஸ்விம் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நாங்கள் எங்கேயுமே வந்து தண்ணியை பார்த்துட்டு நாங்கள் உடனே இறங்கிடுவோம். நாங்கள் காலையிலேயும் ஸ்விம் பண்ணோம், நாங்கள் ஈவினிங்கும் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங்லாம் ஸ்விம் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நைட் வரைக்குமே ஸ்விம் பண்ணிட்டு இருப்போம் நாங்க. இங்கே ஸ்பா இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஸ்பாஸ் போகலாமேன்னு சொல்லிட்டு இங்கே பின்னாடி ஒரு கார்டன் இருந்துச்சு, அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே போய் ட்ராவல் பண்ணி போனோம். கடைசியாக பார்த்தா ஸ்பா வந்து க்ளோஸ் ஆயிருந்ததுங்க. அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை நாம் தான் வந்து கரெக்டான டைமில் வரலையோன்னு நான் நினச்சிட்டு திரும்ப நான் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை சார் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா தான் ஸ்பா வந்து அவைலபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே ஒரு சுப்பீரியர் ரூமில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நாள் நைட்டுக்கு வந்து 4500 சார்ஜ் பண்ணுறாங்க வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. இதே வந்து வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதை விட 1500 அதிகமாக இருக்குங்க. இந்த ஹோட்டலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்துலாங்க. பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் மெயின்டெனன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆம்பியன்ஸு செம்ம கிளாஸியாக இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. ரெஸ்டாரண்ட்டும் பாரும் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பூல் மெயின்டெனன்ஸும் ஓகேங்க. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதே மாதிரி இங்கே ஸ்பா வந்து க்ளோஸில் இருந்துச்சு, ஆக்சஸ் கார்டு ஒர்க் ஆகலை. டைனிங் ஃபுட்டு டேஸ்ட் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஃபேமிலிக்கும் பிஸ்னஸ் ட்ரிப் வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து சஜஸ்டடான ஹோட்டல் தாங்க. ஓவராலாக இந்த ஹோட்டலுக்கு ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 கொடுக்கலாங்க. அதுக்கு இது ஒர்த்தான ஹோட்டல் தாங்க. சரிங்க, இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன். நான் நம்புறேன் இதை மிஸ் பண்ணியிருந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதோ வீடியோ பற்றி ரிவ்யூ பண்ணனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.